லதா, இங்கே பாருங்கள், கருவாப்பாப்பா நல்லா இருக்குதுன்னு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் கழித்து டாக்டர் வந்து எந்த சாப்பாடு வேணாலும் எவ்வளோ ஹெவியாக வேணாலும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரா. நான் வந்து நாயுடோட நாயுடு 8 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு வந்து ஃபுல்லு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டேன். இவனுடைய கேரக்டர் எப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடின்னா அவங்க சாப்பிட்டு விட்டது இவன் சாப்பிட்டு விட்டது தான் அவங்க சாப்பிட்ணும். அப்படி வந்து அவங்களதையும் பிடுங்கி சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு கொடுத்துருந்ததுனால அன்றைக்கி அவுத்து விட்டு சாப்பாடு கொடுத்தோடனே அவன் அவுத்துலாம் விடலை. அவனே பெல்ட்லாம் கடிச்சு துப்பிவிட்டு அவன்லாம் ஓடி போயிட்டான். நல்லா ஓடி விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறில் கட்டி போயிடுச்சு. அப்புறம் ஒரே நாள் தான் அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தால, அதுக்கு அடுத்த நாள்லாம் படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டு தோப்புலேருந்து தூக்கி தோள் மேலே போட்டுட்டு போய் வீட்டில் போட்டு அப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லி, அப்புறம் அன்னைக்கு 2 குளுக்கோஸ் இறக்கி 6 ஊசி அதுலேயே போட்டு, அப்புறம் நேற்று ஃபுல்லும் சாப்பாடு கொடுக்க வேணான்ட்டார். அப்புறம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தயிர் சோறும் கொஞ்சம் பால் சோறும் சாப்பிட்டான். 1 டம்ளர் பால் குடித்தான். பச்சை பால் வந்து இவன் அதிகமாக குடிப்பான். டாக்டர் வந்து பச்சை பால் கொடுக்கவே கூடாதுங்கிறாரு. கறந்த பால் தானே, அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கூட இவன் காய்ச்சன பால் குடிக்கிறதில்ல, பச்சை பால் தான் குடிக்கிறான். ரொம்ப கவலையாக இருந்தது. நாய் வந்து ஆனால் ஆப்ரேஷனில் எந்த தப்பும் இல்லை. அந்த புண்ணெல்லாம் காஞ்சிடுச்சு. வயிறுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நசுக்கி பார்த்துட்டேன். வலி இருந்தால் கத்தும் இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப இது என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ணல, இது உள்ளே ஏதோ தையல் பிரிஞ்சிடுச்சான்னு தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். அப்புறம் டாக்டர் வந்து எல்லாம் ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து ஹெவியாக சாப்பிட்டு உடம்பு கெடுத்திக்கிச்சு. இந்த டைமில் ஹெவி சாப்பாடு வந்து ஜீரணிக்காதான், அதெல்லாம் டாக்டருங்க கொஞ்சம் சொல்லலாம், ரொம்ப ஹெவியாக கொடுக்காதீங்கன்னு. இந்த பொறாமை பிடிச்சதும் அவங்களதெல்லாம் பிடிங்கி திரும்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரே நாளையில் இழைச்சி போயிடுச்சு. ஒரே நாள் தான் சாப்பிடாம பாருங்கள் 2 குளுக்கோஸ் இறக்குனாரு ஃபுல்லும். ஆனால் நல்லா ஊசி போட்டுக்குது, நல்லா குளுக்கோஸ் இறக்கிக்குது, நல்லா பரவாயில்ல. டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் கொஞ்சம் சாப்பிட்டான், தூங்கிட்டு இருக்கிறான். உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே இது போட்டேன் இந்த வீடியோவை.